போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 sums அப்படின்ற சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 58வது காணொலி, அதாவது 58வது வீடியோ. குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 58 வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். நம்ம முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 100 வீடியோ சொல்லியிருக்கோம், இன்னும் நமக்கு 42 தான் இருக்கு. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா வேஜஸ் அப்படின்ற சப்டிவிஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்ன்ற 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸுக்கு 5 நாள், ஒய்க்கு 8 நாள், இசட்டுக்கு 12 நாள் ஆகுது. இந்த 3 பேர் சேர்ந்து எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க, 49,000 வாங்கியிருக்காங்கன்னா உங்க 3 பேர் தனித்தனியா எவ்வளவு பிரிச்சுக்குவாங்க அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே 1/l எழுதிருங்க. ஓகேங்களா, 1/l எழுதுனா என்ன கிடைக்கும், 1/5 இஸ்டு 1/8 இஸ்டு 1/12. நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படி எடுத்திருக்கேன், அதனாலதான் இஸ்டு சிம்பிள் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ரேஷியோங்கிறதே நமக்கு டிவிஷனை தான் குறிக்கும். இந்த இடத்துல டிவிஷன் ஹோல் நம்பரா மாற்றணும்னா கீழே இருக்க 5, 8, 12க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இந்த 5, 8, 12க்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 120. ஓகேங்களா, 120 அப்படின்றதான் எல்சிஎம். அப்போ 5 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும், 24ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும். 8 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும், 15 × 8 120. 12 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும், 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும். கீழே எல்லாமே 120 மாறிச்சு சார், ஏன் சார் விட்டுட்டீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ வருதோ அது மட்டும் இருந்தாலே போதும். எல்லா நம்பர் ஆட் பண்ணுங்க. 24 + 15 39, 39 + 10 49. அப்ப மொத்த ரேஷியோ தான் மொத்த சேலரியா இருக்கும். மொத்த சேலரி எவ்வளோ, 49,000. ஓகேங்களா, இதை நான் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிம்பிளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ரேஷியோக்கு எவ்வளவு சேலரி கிடைச்சிருக்கு, 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து ஒவ்வொரு நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா XYZ சேலரிஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப 24,000, 15,000, 10,000 அப்படின்றதான் XYZ சேலரியா இருக்க போகுது. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். ஸோ மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, x/24 = 3:8 எனில் எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த இஸ்ட் சிம்பிள் கொடுத்துட்டாங்கனாலே ரெண்டுமே சமம், விகித சமத்துல இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். இது எப்படி சார் சால்வ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x × 8 இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 24 × 3, இந்த 8ஆல கட் பண்றேன், 1 × 8 3 × 8 24. அப்ப நமக்கு எக்ஸ்ங்கிறது என்ன கிடைக்க போகுது, 3 3s are 9. அப்ப எக்ஸோட வேல்யூங்கிறது 9 அப்படின்றதா கிடைச்சிருக்கு. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா, நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன டாபிக்னு, அதாவது கூட்டு வட்டி தனி வட்டி அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்கோம், மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு தொகை இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை 3 வருஷத்துக்கு வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைச்சிருக்கு, கூட்டு வட்டி 331 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதே தொகைக்கு அதே காலத்துல அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலா. என்ன சார் ஃபார்முலா, A + B + AB/100 அப்படின்றத இந்த ஃபார்முலா. இதுல ஏக்கு பதில பிக்கு பதில 10 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப 10 + 10 + 10 × 10 / 100. 2 0 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். 10 + 10 20, 2 ஆட் பண்ணா 21% கிடைக்கும். இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம 2 வருஷத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, ஏங்கிறத 21 வச்சுக்கோங்க, பிங்கிறத 10ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10ன்றது பாருங்க 3 டைம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், 1 2 3 3 டைம் ஆயிரும். சேம் இதே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. ஏக்கு பதில 21, பிக்கு பதில 10. அப்ப 21 × 10/100. ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடுறேன், 2 ஆட் பண்ணா 31ன்னு கிடைக்கும். பிளஸ் இங்க ஒரு 0 இருக்கு, நான் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்ப 2.1ன்னு கிடைக்கும். 2.1 31ஐயும் 2.1ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 33.1ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியோட சதவீதம் கிடைச்சிருக்கு 33.1% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த 33.1% வேல்யூ தான்
நமக்கு 331 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 331 ரூபான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டியோட தொகை கேட்டிருக்காங்க. தனி வட்டியோட தொகைக்கு நேரம் தனி வட்டியோட சதவீதம் எழுதணும். தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்றது. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இதை ஹோல் நம்பரை மாத்திட்டு அங்கிட்டு 0 ஆட் பண்ணிடுங்க. அப்ப 331% 331 அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். 331 அடிக்கிறேன். ஒரு 331 331 10 × 331 3310 கிடைக்கும். ஸோ கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். 30ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 300ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான தனி வட்டிங்கிறது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 300 ரூபாய். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் 4th கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? a² + b² வேல்யூ 234 கொடுத்திருக்காங்க. ab வேல்யூ வந்து 108 கொடுத்துட்டு a + b / a - b வேல்யூ கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனால என்ன பண்ணிடுங்க? ரூட்டை போட்டுருங்க. ரூட்டை போட்டு a² + b² வேல்யூ 234 பிளஸ் இந்த 108 இருக்கு பாத்தீங்களா, அதை எப்பயுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் 108 டிவைடட் பை, எதுக்கு சார் டிவைடட் பை? a + b கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி a - b கண்டுபிடிக்கணும்ல, இதே வேல்யூவை நடுவுல மைனஸை மட்டும் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்ப 234 - 2 டைம்ஸ் ஆஃப் 108 234 + 216 டிவைடட் பை 234 - 216 கிடைக்கும். 234ஐயும் 216ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு 450 கிடைக்கும். டிவைடட் பை 234 இருந்து 216 மைனஸ் பண்ணீங்கன்னா 18 கிடைக்கும். ரூட்குள்ள இருக்கு. நான் வந்து 9ஆல சிம்பிளை பண்றேன். 2 × 9 18, 50 × 9 450, 2ஆல் அடிக்கிறது 1 2 2 25 × 2 50. அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? √25 இருக்கு. √25 அதோட ரூட் வேல்யூ என்ன? 5. அதாவது 5² வேல்யூ தான் 25. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 5 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 5. a + b / a - b வேல்யூ 5 என்பது கிடைச்சிருக்கு. நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா? நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? 7 மாணவர்களோட தினச்செலவிற்காக வாங்கிய பணங்களோட மதிப்பு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 42, 22, 40, 26, 23, 28, 43 கொடுத்துட்டு அவங்களோட இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைநிலை அளவு கேட்டாங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது சின்னதுல இருந்து பெருசுக்கு ஏறு வரிசையில நம்பர்ஸ் எழுதுங்க கொடுத்துருக்கிறதுல. அப்ப இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 22. அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் என்ன? 23. அதை விட பெரிய நம்பர் என்ன? 26. அதை விட பெருசு பாத்தீங்கன்னா 28, 40, 42, 43 இருக்கு. ஓகேங்களா, அப்ப கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதியாச்சுங்களா? மீடியன், இடைநிலைனா இடை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்ப நடுவுல வரப்போற நம்பர் தான் இடைநிலையா இருக்க போகுது. சோ லாஸ்ட்ல இருந்து 3 நம்பர், ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 நம்பர் விட்டுட்டா நமக்கு சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 28 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் சி 28 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டு கொடுத்துருங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. முக்கியமா சைட்ல இருக்க பெல் பட்டன் டிங்குன்னு தட்டி மண்டையோட ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.